சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நட்சத்திர பதம் யாருக்கு கிடைக்கும்? இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம். உயிருள்ள உயிரில்லாத பொருட்கள் அனைத்தையும் ஆளுகின்ற பரம்பொருள் ஒன்று உண்டு என்று ஆராய்ந்து அறியாதவரும் அந்த பொருள் உண்டு என்று உணர்ந்த புலவர் வணங்குவதை பார்த்து தாமும் வணங்கினாலும் மேலானவனே என்று போற்றினாலும் அவர்கள் குளிர்ந்த முத்துக்கள் போன்ற ஒளியை உடைய நட்சத்திர மண்டலத்தில் 28 கோடி விமானங்கள் சூழ்ந்திருக்க அவற்றின் நடுவே பொருந்தி வாழ்வார். இதனை சிவதர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 249ஆம் பாடலில் அருளியுள்ளார்கள். இனி பாடலை காண்போம். உண்டு ஒரு பொருள் என்று உள்ளத்து ஓர்கிலார் தாமும் ஓர்ந்த பண்டிதர் பணியக் கண்டு பணிந்திடில் பரம எண்ணில் தன் தரளங்கள் போலும் தாரகா தேசம் தன்னில் என் திகழ 4-7 கோடி ரத பேதத்துள் ஏய்வார் என்பதாகும். இப்பாடலில் வரும் ஓர்தல் என்றால் ஆராய்ந்து அறிதல் என்று பொருள். ஓர்ந்து என்றால் அறிந்து என்று பொருள். பண்டிதர் என்றால் புலவர் என்று பொருள். பணிய என்றால் வணங்கு என்று பொருள். தன் என்றால் குளிர்ச்சி. தரளம் என்றால் முத்து. பரமன் என்றால் மேலான சிவன் என்று பொருள். தாரகா என்றால் தாரகை நட்சத்திரம் என்று பொருள். தேசம் என்றால் மண்டலம் என்று பொருள். 4-7 கோடி என்றால் 28 கோடி என்று பொருள். ரதம் என்றால் தேர். இங்கு விமானம் என்று பொருள். ஏய்வார் என்றார் பொருந்துவார் என்று பொருள். திருச்சிற்றம்பலம்.